நேரமாக காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்து சமைச்சு முடிச்சு குழந்தைங்களும் அவசர அவசரமாக ஸ்கூல் அனுப்பிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து வந்து வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சிஸ்டர் வீடு க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. இப்போ வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணலங்க. நம்ம வீட்டில் வீட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம சமையல் கட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் லைட்டாக வெடிப்புட்டு இருந்துச்சு. ஆளுங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த சீலிங்கை வந்து கொத்தி பூசிடலான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த பாத்திரத்தில் எடுத்து வந்து வெளியே வச்சுட்டோங்க. நானும் சரி என்னுடைய கணவரும் சரி 2 பேருமே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க கிடையாதுங்க. இப்போ கூட நம்ம இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி நிலைமை இல்லை. நான் வந்து கூரை வீடு ஓட்டு வீடுன்னு எல்லாத்து வீட்லையும் இருந்து பழகியிருக்கேன். ஆனால் குழந்தைங்கள கொஞ்சம் வந்து நல்லாவே வளர்த்துட்டோம். பாத்திரத்தை உள்ள வெளியே எடுத்து வச்சுட்டு குழந்தைங்கள வந்து எங்கே படுத்து தூங்க வைக்க போகிறோன்னு தெரியலங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற வரலையுமே எனக்கு ஞாபகம் இல்லை மேலே மாடியில் வந்து நம்ம ரூம் போட்டுட்டோம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தைங்கள வந்து மாடியில் தூங்க வச்சிடலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசு வேலை நடக்கும் போது இந்த சோஃபாவில் கலவை விழுந்துரும். அதனால சோஃபாயும் தூக்கிட்டு போய் மேலே போட்டுட்டோம்.